ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றின தகவல், ரிசல்ட் டேட் பற்றின தகவல் கொடுக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணது. நம்ம தொடர்ந்து வந்து ஆசிரியர் தேர்வை பற்றி செய்திகள் வந்து கொடுத்துருக்கோம். மிக முக்கியமாக வந்து யூஜிடிஆர்பி பற்றி நம்ம தகவல் கொடுத்துட்ருக்கோம். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு பற்றி ரிலீஸ் பற்றி சொல்லுவோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் டேட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணி அதை பற்றி ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து டிலே ஆகுமா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். பட் ரிசல்ட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ரிசல்ட் வந்து கம்பல்சரி வந்து அவங்க விட்டுருவாங்க. நீங்கள் வந்து ஆசிரியர் தேர்வதற்கு நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ ஹையர் அத்தாரிட்டி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வெளிவரும் வாய்ப்பு உள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து வெளிவர வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த ஒரு தகவல் கூட இந்த வீடியோ நம்ம மெயினாக மேக் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் காலிப்பணிகள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கைகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தகவல் நம்ம கொடுத்துருந்தோம். எங்கெங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, போராட்டங்கள் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் சைடில் உங்கள் கோரிக்கையை வந்து தொடர்ந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடமன் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து டிஆர்பி வந்து மிக விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்தனால நம்மளுக்கு டிலே ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இந்த ரிசல்ட் வந்து இந்த மந்த்து, அதாவது இந்த வாரம் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ உங்களோட மார்க்கு, அப்ஜெக்ஷன் கூடிய கொஷின்ஸு, ஸ்டார் கொஷின்ஸு, அகைன் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு அவங்க ரிலீஸ்லேயே வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ பேர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது யாரோட மனம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது, நிராகரிக்கப்பட்டது, இதன் கொஷின் வந்து சேமாக இருக்குது, இவங்கள மனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வந்து விஷயம் டென்டேட்டிவ் ஆன்சர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கேட்க அவங்க அப்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அப்ஜெக்ஷன் பற்றியும் தகவல்களும் வந்து கொடுத்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீயும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் ரிசல்ட்டும் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் ரிசல்ட்டுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி தான் வந்து டிஆர்பி வந்து இப்போ மறுசீரம் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ரிசல்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். காலின எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகரிப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.